எல்லாம் சரி ப்ரோ, இந்த வருஷம் குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். 2018 டேடி சாமி என்னடா கெல்ட்டு பசங்களை வச்சு டீம் நடத்துறீங்க, இந்த டீம்லாம் எப்படா ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 2021 ஐபிஎலுக்கு முன்னாடி யூஏஇலேயே பார்த்துட்டோம் உங்க தலையோட நிலைமைய. ரன்னே ஓட முடியாம மூச்சு வாங்குறாரு, இந்த டீம் ஃபினிஷ்ட், அவ்வளவுதான், இனிமேல் எந்திரிக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வாயும் அடைக்கிற மாதிரி இப்போ பேசுங்கடான்னு சொன்னாங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் 2018லயும் சரி 2021லயும் சரி. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதே ஒரு ஹேபிட்டா இருக்குன்னு 2023லயும் ஜெயிச்சாங்க. எந்த டீமை வேணா ரைட் ஆஃப் பண்ணிக்கோங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பண்ணீங்கன்னா ரெக்ரெட் பண்ணுவீங்க, பெரிய பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 12 எடுத்துக்கிட்டா ஆயுஷ் மாத்ரே 1, சஞ்சு சாம்சன் 2, ருத்துராஜ் கைக்வாட் 3, சிவம் தூபே 4, டெவால்ட் பிரவிஸ் 5, கார்த்திக் சர்மா 6, பிரசாந்த் வீர் 7, எம்எஸ் தோனி 8, கலீல் அஹமத் 9, நூர் அஹமத் 10, அன்சுல் கம்போஜ் 11, மேட் ஹென்ரி 12. இப்படிதான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி ஜேமி ஓட்டன் ஆட வச்சுக்கலாம், ஸ்பின்னர் வேணா ஸ்ரேயாஸ் கோபால், ராகுல் சார் ஆட வச்சுக்கலாம், ஆர் ஈவன் அகில்